இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கேப்டன் கூலுங்கிறது இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட்மார்க். ஒரு இன்டர்வியூல தோனி சொல்றாரு, இஃப் சம்மன் கால்ஸ் மீ லக்கி ஐ ஆம் வெரி ஹாப்பி. அவரோட சீக்ரெட் சக்சஸ் மந்த்ரா என்னன்னு தெரியுமா? அவரோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்டம்பிங்கோட சீக்ரெட் என்ன தெரியுமா? இஃப் தெர் இஸ் ஹாஃப் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஐ டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் தி அதர் ஹாஃப்னு சொல்றாரு. உண்மையில கேப்டன் கூலுக்கு கோபமே வராதா? மென்டல் ஃபிட்னஸை ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியுமா? Cricket is only a part of my life. I want to be remembered as a good human being னு சொல்றாரு தோனி. Debut duck to Thala for a reason. வெறும் லக்குன்னு உதாசீனப்படுத்தினவங்க எப்படி அவரை ஒரு லெஜண்ட் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. தோனி உண்மையில ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஜூலை 7th. நம்பர் 7 கேப்டன் கூல் தலை இவ்வளவு சொன்னாலே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ கேப்டன் கூலுங்கிற ட்ரேட்மார்க் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வேற வாங்கிட்டாரு. ஆமாங்க, மகேந்திர சிங் தோனிக்கான பர்த்டே ட்ரிபியூட் வீடியோ தான் இது. அவரோட 10 சீக்ரெட் சக்சஸ் மந்த்ராஸ் தான் பார்க்க போறோம். சீக்ரெட்னு சொல்ல முடியாது, ஆனா இது வரைக்கும் யாருமே சொல்லல. அவர் சக்சஸ்க்கு லக் ஒரு முக்கியமான ரீசனா லாஸ்டா சொல்றேங்க. நார்மலா பேசிக் ஹார்ட் ஒர்க் விஷனை தாண்டி வேற என்ன இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், வின்னிங் ஆட்டிடியூட் இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்ட் எஃபர்ட் கொடுக்கணும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணணும், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்போசிட்டான லிஸ்ட் தான் நம்ம தோனியோடது. அவரோட சக்சஸ் ஃபார்முலா இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இதை நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸ்பிரிட் ஆஃப் தி கேம். தோனி எப்பவுமே ஒரு கேமை ஜெயிக்கணுங்கிறதுக்காக விளையாட மாட்டாரு. தோத்துட்டா அந்த கேம்ல இருந்து என்ன கத்துக்கிறோம், ஜெயிச்சுட்டா நம்ம கத்துக்கிட்டதை கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது ரெண்டுமே அவருக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. ரிசல்ட்டை பத்தி நினைக்கிறதால ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை, அது நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் கொடுக்கும்னு சொல்றாரு. நம்ம ரிசல்ட்டை பத்தி நினைக்காம அதை பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவர் ஆன் ஃபீல்டுல ரொம்ப காமா இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். சப்போஸ் நீங்க எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம எக்ஸாம் எழுதினீங்கன்னா நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ என்னவோ. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சக்ஸஸாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற தோனிக்கு ரிசல்ட்டே வராத டெஸ்ட் மேட்ச்னா கொஞ்சம் லைட்டாக பிடிக்காதான், அதில் ரிசல்ட் இல்லாததுனால. நம்பர் 2, இன்சைட் பாக்ஸ் திங்கிங். எல்லாருமே சக்ஸஸ்க்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிங்கன்னு சொல்லும்போது தோனி மட்டும்தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்லாம் யோசிக்க வேணான்னு யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றாரு. கீப் இட் சிம்பிள், ஸ்டிக் டு தி பேசிக்னு சொல்றாரு. அவர் எப்பவுமே ரூல்ஸை பக்காவா படிச்சுட்டு வந்திருப்பாரு, அது ப்ரிப்பேர்டா இருப்பாரு அவரு. உங்க எல்லாருக்குமே T20 வேர்ல்டு கப் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் 2007 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல டை பிரேக்கருக்கு பவுல் அவுட் வச்சாங்க. அந்த பவுல் அவுட்ல இந்தியா 3-3 எடுத்துட்டோம். அதுல பவுல் பண்ண 3 பவுலர்ஸ்ல 2 பேர் மெயின் பவுலர்ஸ் கூட கிடையாது. இதுல சீக்ரெட் என்னன்னா, அவங்க மொத்த பிராக்டிஸ் அப்பவும் ஃபுல் டீமை இவர் சும்மா ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக எல்லாருமே இதை பிராக்டிஸ் பண்ண வச்சாராமா. தோனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையை எப்பவுமே நம்ம கரெக்டா பண்ணணும். பேட்ஸ்மனோ பவுலரோ ஆப்போனன்ட் அவங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம வேலையை கரெக்டா செய்யணுங்கிறது தான். ஹாஃப் கிளாஸ் ஃபுல்லுங்கிற மெட்டஃபாரை பற்றி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு கிளாஸில் அரைவாசி தண்ணி இருந்ததுன்னா அதை பற்றி யோசிக்கிறவங்க ஆப்டிமிஸ்ட் திங்கர்னும், அரைவாசி தண்ணி இல்லைன்னு யோசிக்கிறவங்க பெசிமிஸ்ட் திங்கர்னும் படிச்சிருக்கோம். ஆனால் தோனி எப்படி தெரியுமா? அரைவாசி தண்ணி இருந்ததுன்னா அந்த இன்னொரு அரை கிளாஸை பற்றி யோசிக்கவே மாட்டாராங்க. இதைத்தான் அவர் எப்போவுமே வரி அபவுட் தி கண்ட்ரோலபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவார். எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும்னு சொல்லுவார். இப்போ அவரோட செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த டீமில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றதை விட்டுட்டு, இல்ல நீ இதை தான் செய்யணும்னு ஆர்டர் பண்றதை விட்டுட்டு அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணிப்பாரு. இதுதான் அவரோட பிளஸ்ஸே. அவர் இதை பத்தி மட்டும் யோசிக்கிறதுனால அன்வான்ட் அன்ஹெல்ப்ஃபுல் தாட்ஸை அவாய்ட் பண்றதுனால அவரோட டைமும் எனர்ஜியும் பெரிய அளவுல சேவ் ஆகுது. அவரோட ஃபேமஸ் சேயிங், இட் இஸ் நாட் ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர். இதை ஃபாலோ பண்ணி எத்தனை மேட்ச்ல 15 to 20 ஓவர்ஸ்ல மேட்சையே புரட்டி போட்டதை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ அடித்தாலும் விக்கெட் பார்த்து தான். அதுக்காக ரன்ஸை கன்ஸ்டைன் பண்ண ட்ரை பண்ணாமல் விக்கெட் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பல மேட்ச்சில் பார்த்துருக்கோம். அவர் எப்படி லைட்னிங் ஸ்பீடில் ஸ்டம்பிங் பண்ணுறாருன்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பேசிக் விக்கெட் கீப்பிங்கில் பாலை எப்போவுமே ரிசீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். அந்த ஏன்னா அப்போ தான் விக்கெட் கீப்பருக்கு ஹர்ட் ஆகாது, பாலும் கையில் பட்டு பவுன்ஸ் ஆகாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே க்ளவுஸ் ரப்பர் க்ளவுஸ் தான், அது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்குது, அதை நம்ம ரிசீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை நான் ஸ்நாச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதனால தான் அவர் மொத்த விக்கெட் கீப்பரை காட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டம்பிங் பண்ண முடியுது.
சிம்பிள் இன்சைட் பாக்ஸ் திங்கிங்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். பிரிங்ஸ் டு தி நெக்ஸ்ட் சீக்ரெட் பிரசன்ட். தோனி எப்பவுமே எல்லா சிச்சுவேஷன்லயும் இப்போ என்ன பண்ணணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு தவிர இதனால நாளைக்கு என்ன ஆக போகுதுங்கிறத ஆன் ஃபீல்ட்ல யோசிக்கவே மாட்டாரு. அவர் எப்பவுமே பிரசன்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதால அவர் சுத்தி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. ஹி லிசன்ஸ் மோர் தேன் ஹி ஸ்பீக்ஸ், ஹி அப்சர்வ்ஸ் மோர் தேன் ஹி ரியாக்ட்ஸ். இதனாலதான் டிஆர்எஸ் சிஸ்டம் கூட தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு அம்பையரே இவர் ரிவ்யூவை நம்புற அளவுக்கு இருக்கு. இப்படி ப்ரெசென்ட் அப்சர்வ் பண்றதுனால அவர் 10 to 30 செகண்ட்ஸ்ல ரொம்ப குயிக்கா யோசிக்கிறத நம்ம பல மேட்ச்ல பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைக்கர் அவுட் பண்றது, ஒரு மிஸ்ஃபீல்ட ரன் அவுட்டா மாத்துறதுன்னு அவர் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. அவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா விளையாடுறதுக்கு கூட இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்பர் 4, மென்டல் ஃபிட்னஸ். நம்ம தோனிக்கு கேப்டன் கூலுக்கு உண்மையில கோவமே வராதா? கண்டிப்பா வருங்க. அந்த கோவத்தையும் எந்த எமோஷன்ஸையும் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். எந்த எமோஷன்னாலையும் கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் பண்ண முடியலன்னா அதுக்கு யூஸே இல்லைன்னு நினைக்கிறாரு தோனி. நல்ல ஆட்டிடியூட், டிசிப்ளின் இன் திங்கிங், இது மாதிரி மென்டல் ஃபிட்னஸ் ஒரு ட்ரைனிங் மூலமா கொண்டு வர முடியுமா? டாக்டர் பால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. பேக் பிரெயினுக்கும் ஃப்ரண்ட் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்கான். இது மாதிரி பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி சொல்றதே இந்த பேக் பிரெயின் தானாமா. ட்ரைனிங் மூலமா ஃப்ரண்ட் பிரெயினை டெசிஷன் எடுக்க வைக்க முடியுமாமா. இது மாதிரி தோனி என்ன ட்ரைனிங் பண்ணாரோ, ஆனா அவரோட மென்டல் ஃபிட்னஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குற அளவுக்கு அவர் பிரெயினை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. நம்பர் 5, ஹானஸ்டி. நம்ம மற்றவங்க கிட்ட ஹானஸ்டா இருக்கமோ இல்லையோ, நம்ம கிட்ட ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும். நம்மளை நாமளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். தோனி ரொம்பவும் அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அவரோட பிரெயினுக்கு கொஞ்சம் கூட ஃபால்ஸ் டேட்டாவை ஃபீட் பண்றதே கிடையாது. அவர் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர் வேணும்னே எதுவும் வித்தியாசமா பண்றதே கிடையாது. He doesn't change anything for the sake of changing. நம்பர் 6, ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். தோனி எப்பவுமே ப்ராசஸை நம்புறவர். ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அவர் எப்பவுமே ப்ராசஸை ஸ்டிக் பண்ணி தான் இருப்பாரு. ஹி நெவர் டவுட்ஸ் தி ப்ராசஸ் வைல் இன் தி பிளே. அவரு ப்ராசஸ்ல எப்பவும் கை வைக்கவே மாட்டாரு. எதுவும் பெருசா நடக்காத வரைக்கும் அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாரோ அதை தான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவார். நம்பர் 7, ட்ரஸ்டிங் பீப்புள். அவர் எப்பவுமே எல்லாரையும் நம்புவார். அவங்க ப்ராசஸையும் அவங்க ஸ்ட்ரென்த்தையும் நம்புவார். அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது மூலமாவே ஈவென்ச்சுவலி அவங்கள ஒரு ரெஸ்பான்சிபிள் டீம்மேட்டா ஆக்கிடுவாரு. நம்பர் 8, ஹம்பிள். அவர் எப்பவுமே ஒரு லார்ஜர் பிக்சரை தான் பாக்குறாரு. இந்த கிரிக்கெட் என் வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட் தான், ஆனா இந்த உலகம் என்னை ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா ஞாபகம் வச்சுக்கணும் தான் நினைக்கிறாரு. இதனாலதான் அவரால் ரொம்ப லெவல் ஹெடடா இருக்க முடியுது. நம்பர் 9, டீம் ஆஸ் ஒன். தோனி எப்பவுமே டீம் பிளேயரா தான் இருந்திருக்காரு. தனி ஒரு பிளேயரா நினைச்சு அவரு ரெக்கார்டுக்காக அவர் விளையாண்டதே கிடையாது. இப்ப சப்போஸ் டீம் இன்னும் 2 ரன் அடிச்சா வின் பண்ணலாம். அவரு 48 ரன்ஸ்ல இருக்காருன்னா ஒரு ரன் அடிச்சு இன்னொரு பிளேயருக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி டீம் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாரு. இல்ல நமக்கு முன்னாடியே ஒரு பிளேயர் இறங்கி நிறைய ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா அந்த பிளேயருக்கு வின்னிங் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் கொடுக்கணும். இல்ல 50 100 அடிக்கிறதுக்காக அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு. தோத்துட்டா கூட பிளேமை தான் அக்செப்ட் பண்ணிட்டு பிச்ச பிளேயர்ஸ்க்கு கிரெடிட்டை கொடுக்கணும்னு நினைப்பாரு. இதனால அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கு. இதை நம்ம நிறைய மேட்ச்ல பார்த்திருக்கோம். நம்பர் 10, லக். லக்குன்னா என்ன? லக்குங்கிறது நம்ம பார்க்காததை, அவங்க சொல்லாததை, அந்த பார்ட் ஆஃப் எஃபர்ட்டை தான் லக்குன்னு நினைக்கிறோம். நம்மளால பண்ண முடியாததை மிச்சவங்க பண்ணினா எப்படி பண்ணினாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதது தான் நம்ம லக்குன்னு சொல்றோம். இப்ப தோனியோட லக்குக்கு வருவோம். ஃபீல்டரை தோனி இடம் மாத்தி நிக்க வச்ச உடனே நெக்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் அடிக்கிற பால் கரெக்டா அந்த ஃபீல்டர் கைக்கே கேட்ச் போகுதே எப்படி? அதுக்கப்புறம் தோனி பின்னாடி நின்றுட்டு இருந்தவர் ஸ்டம்ப்ஸுக்கு பக்கத்துல வந்து நின்ன உடனே நெக்ஸ்ட் பாலே அந்த பேட்ஸ்மேன் பாலை மிஸ் பண்ணி தோனி வாங்கி ஸ்டம்பிங் பண்ணிடுவாரு. அது எப்படி? இது எப்படிங்க லக் இல்லாம இருக்க முடியும்னு கேக்குறீங்களா? இத லக்கு, இன்ஸ்டிங்க்ட், கேம்பிளிங்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி நடந்தா கோயின்சிடன்ஸ், பல வாட்டி தானா நடந்தா அது லக்கு. நம்ம எடுக்கிற டெசிஷனாலதான் நடக்குது. ஆனா ஏன் நடக்குதுன்னு நமக்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னா அதுதாங்க இன்ஸ்டிங்க்ட். தோனி அவரோட டெசிஷன்ஸை பல வாட்டி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினதே கிடையாது. பல வருஷம் கழிச்சு இப்ப கேட்கும் போது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, மறந்துருச்சுன்னு சொல்றாரு.
இன்ஸ்டிங்க்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் கேம்லிங் தான் பண்றாங்க. அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் சக்சஸ் தான் கிடைக்கும், ஆனா லாங் டேர்ம் இல்ல. இந்த பேட்டர்ன்ஸை ஒழுங்கா படிச்சுட்டு வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களே அவங்க தான் எக்ஸ்பர்ட். இவங்க ஒவ்வொரு வாட்டியும் போய் படிச்சுட்டு வர மாட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க இன்ஸ்டிங்க்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியாம உங்க பிரெயின் உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேகமா டெசிஷன் எடுக்கும். இதை பேரு தான் நம்ம இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றோம். எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்தாதான் இது பேர் இன்ஸ்டிங்க்ட். இதை வேற யாரும் தெரியாதவங்க எடுத்தா அதுக்கு பேர் வெறும் கேம்பிளிங் தான். ஓகே, தோனி இப்போ லக்கு இல்ல இன்ஸ்டிங் பை எக்ஸ்பீரியன்ஸ்னே வச்சுக்குவோம். ஆனா அவர் எப்படி மிச்ச எல்லாரோட சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தாரு? ஏன்னா அவரு நம்ம பண்ண முடியாதுன்னு நினைச்ச பல விஷயத்த செஞ்சு காமிச்சிருக்காரு. ஒரு கேம் விளையாண்டா அதுல ஜெயிக்கிற பாசிபிலிட்டி 50% தான். இதே 100 கேம் விளையாண்டாலும் அதுல ஜெயிக்கிற பாசிபிலிட்டி 50% தான். நீங்க ஜெயிக்கிற பாசிபிலிட்டி மாற போறதே கிடையாது. ஆனா நீங்க 2 மேட்ச் விளையாண்டீங்கன்னா அதுல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனா 100 மேட்ச் விளையாண்டீங்கன்னா 50 மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்க. அது மாதிரி தோனி 100 வாட்டி ட்ரை பண்ணாரு. அவர் 50 வாட்டி ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணாருன்னு நீங்க பாத்தீங்களே தவிர இன்னொரு 50 வாட்டி அது தப்பா போய் அந்த ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகாம தோத்தும் போயிருக்கும். ஆனா மொத்தம் 100 வாட்டி ட்ரை பண்ணிருக்காருங்க. தோனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட். அவருக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஆமாங்க, தோனிக்கு லக் இருக்கு. அந்த லக்கை அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவரோட ஆக்ஷன்ஸ்க்கு கடவுள் கொடுத்த ரிவார்டு தான் அந்த லக். ஹி ஸ்டில் ஃபிட், ஹி ஸ்டில் ஆட்ஸ் வேல்யூ டு தி டீம், ஹி ஸ்டில் லவ்டு பை ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஹி வாண்ட்ஸ் டு பிளே ஆர் டு ரிட்டையர். அவரோட டெசிஷனை நாங்கள் எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்றோம். லெட் காட் பிளஸ் ஹிம், லெட் ஹிம் இன்ஸ்பயர் அஸ் ஃபார் எவர். பாய். திஸ் இஸ் நார்கல் ஜனனிகா, நார்தர்ன் கலிஃபோர்னியா, ஜனனி பொண்ணு.